நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 667வது வீடியோ. இந்த வீடியோவில் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனை பார்க்க போகிறோம். இப்போ 80 நாமாவளி இருக்குது, பார்த்தாச்சு. அந்த கண்டினியூஷன் ஆஃப் தட் வி ஆர் கோயிங் டு see. மை டார்கெட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 20 நாமாவளி ஒரு நாளைக்குன்ற மாதிரி வச்சுட்டுருக்கேன். அதை வச்சு பார்க்கலாம். இப்போ 81வது நாமாவளி. மகா பாசுபத அஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிக. மகா பாசுபதம் என்னும் அஸ்திரத்திலிருந்து உண்டான நெருப்பினால் அசுர சேனையை அழித்தவள். அம்பாள் பாசுபதம் என்ற அஸ்திரம் உலகை எரிக்கும் சக்தி வாய்ந்தது. இதற்கு அதிபதி பசுபதி எனப்படும் பரமசிவன். இந்த மகா பாசுபத அந்த அஸ்திரம் வெரி பவர்ஃபுல். அதை வச்சு தான் பண்ட சைன்யெல்லாம் அழிக்கிற அம்பாள் அது சொல்லப்படுறது. இங்கே பாசுபதம் 6 அக்ஷரங்கள் கொண்டது. மகா பாசுபதம் இதிலிருந்து வேறுபட்டது. காமேஸ்வர அஸ்திர நிர்தக்த பண்டாசுர சூன்யக. காமேஸ்வர அடுத்த நாமாவளி 82. காமேஸ்வர அஸ்திரத்தினால் பண்டாசுரனையும் அவனுடைய பட்டணமான சூன்ய நகரம். சூன்யம்ன்றது நம்ம பூஜ்யம் சொல்கிறோம், ஒன்றுமே இல்லைன்றோம். பட் அந்த மாதிரி தான் வச்சுருக்கான் பேர். பண்டாசுரன்ற அரக்கன். அவனோட நகரம் என்ன? சூன்ய நகரம். அவனுக்கு பேர் அமராவதி எல்லாம் சொல்கிறோம். இந்த பண்டாசுர நகரம் சூன்ய நகரம். ஸோ சோனிதம் சூன்யகம் என்பவை பண்டாசுரன் தனக்கென்று அமைத்து கொண்ட தலைநகரம். மகா காமேஸ்வர அஸ்திரம் என்பது மகா பாசுபத அஸ்திரத்தையும் விட அதிக சக்தி வாய்ந்தது. இந்த அஸ்திரம் பண்டாசுரனையும் அவனது இரு பட்டணங்களான சோனித நகரம் அது அப்புறமா சூன்ய நகரம், இது ரெண்டுத்தையுமே அழிச்சிடுறது. சோனிதம் என்பது ரத்தம். அதாவது ஆணோட பிந்து வெள்ளை கலரில் இருக்கும், சுக்லம் பேர். பெண்ணோட இது சோனிதம் பேர், சிகப்பு கலரில் இருக்கும். அதுதான் கோவிலெல்லாம் இந்த பட்டையாக போடுறது. சுக்லம் சோனிதம், சுக்லம் சோனிதம். அதான் சிவன் விஷ்ணு, சிவன் விஷ்ணு, சிவன் அம்பாள், சக்தி சிவன். அதை ஒன்று சிகப்பு கலருக்கு சக்தி, வெள்ளை கலருக்கு சிவன். இந்த மாதிரி காமிக்கிறாரு. பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி. அதான் மனிதனுடைய ஆணவத்திற்கு பலனளிப்பது இரத்தம். இரத்தம் போல் சிவப்பு நிறமாயிருப்பதால் சோனிதம் என்று பெயர். சூன்யகம் ஒன்றுமில்லாத சூன்யம் இருப்பது போல் தோற்றம் கொண்ட மாயே. இந்த யுத்தத்தில் எஞ்சியிருந்தது பண்டனும் அவனுடைய இரு நகரங்களுமே. சோனித நகரம் சூன்யம் ரெண்டுமே அழிஞ்சு போயிடுது. ஸோ காமேஸ்வரர் என்பது ஆத்மஸ்வரூபம். ஆத்மன் காமாய சர்வம் பிரியம் பவதி. அதாவது எல்லாவற்றையும் விரும்புவதாலும் எல்லாவற்றாலும் விரும்பப்படுவதாலும் சிதாத்மமாகவே காமேஸ்வரர். பண்டாசுரன் பேத விருத்தியுடையவன், அதாவது துவைத பாவனை உடையவன். சித்த விருத்திகள் அதெல்லாம் இருக்கு அவருக்கு. காமேஸ்வரரான சிதக்கியினால் இந்த சித்த விருத்திகள் கொளுத்தப்படவே ஜீவன் சிதாத்மாவுடன் ஒன்றான பிறகு எஞ்சியிருப்பது சூன்யமே, சென்மயமான ஸ்வரூபம் மட்டுமே பாக்கி அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ 83ஆம் நாமாவளி. பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்சு வைபவ. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலே தேவர்கள் இவர்களால் துதிக்கப்பட்ட பெருமை உடையவள். இந்திரனின் தாயான அதிதி, அதாவது காஷ்யபருக்கு 2 பொண்டாட்டி, திதி அதிதி. அதிதி ரொம்ப சரிச்ச கைண்ட் லேடி. திதி அவ்வளோ நல்லவ தான். இருந்தாலும் அவள் அகால நேரத்தோட கணவனோட சேரம் பார்த்து அப்போ சொல்கிறார் அவர், இந்த மாதிரி இது மாதிரி அதிதிக்கு நிறைய இந்த மாதிரிலாம் தேவர்கள்லாம் பிறந்துட்டாலேன்னு ஆத்திரப்பட்டு எனக்கு உடனடியாக குழந்தை வேணுன்ற அவள். நீ இப்போ நேரம் சரியில்லைம்மா, நான் தபஸில் இருக்கேன், சந்தியா வேலை, அசுர வேலைலாம் சொல்கிறாரு. இல்லை சரின்னு சொல்லிட்டு அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணதை சேரும்போது அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் அசுர குழந்தைகள், நாகர்கள், இதப்படியாக பிறக்கிறது அவளுக்கு. அதுக்கு திதிக்கு. ஸோ இந்திரனின் தாயான அதிதி தெய்வீடத்தில் நாராயணன் வாமனனாக தோன்றினான். பாருங்க, அவள் நிறைய விரதம் இருக்கா.
அது அதிதி இந்த விரதங்களுக்கு கணக்கே கிடையாது. இந்திரனுக்கு தம்பியாக, அதாவது வாமனாவதாரம் வந்த மகாவிஷ்ணு இந்திரன் முதல்ல பிறந்துடுறான், அப்புறமா வாமனன் வரார். அதனால் வாமனன் வந்து இந்திரனுக்கு தம்பின்னு சொல்லப்படுறது. இதனால் உபேந்திரன், விஷ்ணுக்கே உபேந்திரன் பேர், இந்திரனுக்கு தம்பியா பிறந்தால் உபேந்திரன் அவருக்கு பேர். பிரம்மோபேந்திரி மகேந்திராதி தேவசம்சைவ. ஸோ இதனால் உபேந்திரன் விஷ்ணுவுக்கு பெயர். ஒப்பம் சொல்றது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இதை ரெஃபர் பண்ணுறார். இப்போ 84 ஹரநேத்ராதி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதிக்கு. ஹரனின் கண்களிலிருந்து தோன்றிய நெருப்பினால், அதாவது நெத்திக்கண்ணிலிருந்து அந்த நெருப்பினால் பஸ்மமானான் யாரு? காமன், மன்மதன். அந்த மன்மதனுக்கு சஞ்சீவினி எப்படும் பச்சிலியாக அவனுக்கு உயிர் கொடுத்தவள் அம்பாள்னால் தான் அவன் உயிர் படைக்கிறான். எந்த மாதிரி? அந்த ரூபம் இல்லாமல் ரதியினோட கண்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாவோ. சஞ்சீவினி என்பது ஒரு மூலிகை, இறந்தவனை பிழைக்க வைக்க சக்தி. ஜீவாத்து என்று இதற்கு பெயர். பண்டாசுர வதத்துக்கு பின் தேவி பிரம்மாதிகளால் பிரார்த்திக்கப்பட்டு மன்மதனை உயிர் பெற்ற செய்து விற்த்தாந்தம் கூறப்படுகிறது. எப்படி தகப்பனாரால் தண்டிக்கப்பட்ட குழந்தை, அதாவது அப்பா அடிச்சிட்டான்னு அம்மா வந்து அரவணைப்போம், அந்த மாதிரி அம்பாள் வந்து மன்மதனை அரவணைச்சு அவனுக்கு உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லப்படுறது. நாமாவளி. ஸ்ரீமத் பாக்பவ கூடேக ஸ்வரூப முக பஞ்சத. பஞ்சதசியின் முதல் கூடமான பாக்பவ கூடம் என்னும் 5 எழுத்தே தன்னுடைய ரூபமாக இருக்கும் முகக்கமலத்தை உடையவள். பஞ்சதசியை எத்தனை எழுத்து? 15 எழுத்து. ககேகி லகரீம், அசக லகரீம், சகலகரீம். இதில் இந்த முதல் 5 எழுத்து பாக்பவ கூடம். ஸ்ரீபதியின் 15 அக்ஷரங்கள் கொண்டது. அது 3 கூடமாக இருக்கிறது. பாக்பவம் என்னும் கூடத்தின் முதற் கூடத்தின் 5 அக்ஷரங்கள். இது வந்து பாக்பவ கூடம் தருது, ஞானத்தை தருது ஜனங்களுக்கு. அதனால் ஸ்ரீமத் என்று குறிப்பிடப்படுகிறது. தேவியாக குண்டலிலிருந்து தோன்றிய போது முதலில் வெளியானது முகமண்டலம். அதனால் அதுக்கு தனி பவர். ஸோ ஸ்ரீமத் பாக்பவ கூடேக ஸ்வரூப முகபங்கஜ. அடுத்தது 86 கண்டாத கடிபரியந்த மத்திய கூடைக ஸ்வரூபிணி. கழுத்திலிருந்து கீழ் இழுப்பு வரையில் உள்ள உடல் பாகமாய் அமைந்த மத்திய கூடம் என்னும் காமராஜ கூடத்தோடு கூடியவள். பஞ்சதசியின் 2வது எழுத்து மத்திய கூடம் என்ற காமராஜ கூடம் என்று அசகலகரிம். இது கையே லகரிம், அசகலகரிம். இந்த அசகலகரிம் வந்து காமராஜ கூடம். மந்திரமயமான தேவியர் மத்திய வடிவில் மத்தியமாக காணப்படும் கழுத்திலிருந்து கீழே இடுப்பு வரை உள்ள பாகம் உடலில் ஆசை விருப்பம் வெளிப்படும் பாகமாகதால் இது இச்சாசக்தி வடிவமானது. 87 நாமாவளி. சக்தி கூடைக்க தாபன்ன கட்சகபு தாரணி. சக்தி கூடமாக ஆன இடுப்பின் கீழ்ப்பகுதியை உடையவள். இது வந்து கையேலை மசகலை சகலகரி. இதுதான் வந்து இந்த 3வது கூடம். அது பஞ்சதசியின் 3வது கூடமான 4 அக்ஷரங்களை கொண்டது. இது தேவியின் மந்திரமயமான வடிவில் இடுப்பின் கீழ்ப்பகுதி அமைந்துள்ளது. படைக்கும் சக்தியான கிரியாசக்தி வெளிப்படும் இடம் உடம்பின் கீழ்ப்பகுதி. மந்திரத்தின் 3வது கூடத்திற்கு சக்தி கூடம் என்ற பெயர். இந்த கூடம் கிரியாசக்தி வடிவம். பஞ்சதசியின் வாக்பவ கூடகம் சகல வித்யாபரதம், ஞானப்பிரதம். இச்சாசக்தியான காமராஜ கூடம் விரும்பப்பட்ட எல்லாவற்றையும் தருவது. 3வது சக்தி கூடம் சிருஷ்டி முதல் சக்திகளை தருவது, கிரியாசக்தி வடிவமானது. அது அடுத்தது 88வது நாமாவளி. மூல மந்திராத்மிக. மூல மந்திரமே தானாகி நிற்பவள். மந்திரம் என்ற சொல்லிற்கு மனனம் அல்லது அனுசந்தானம் என்று பண்ணுவதால் காப்பாற்றுவது என்று பொருள். மூல மந்திராத்மிகா. மந்திரங்களுக்கு தலைசிறது பஞ்சதசாட்சரி. சோடசிங்கோட சொல்ல பஞ்சதசாட்சரி தான் சொல்லியிருக்கு. ஸோ பஞ்சதசாட்சரி அதுவே தானாக விளங்குவதால் மந்திரங்களுக்கும் மந்திரத்தின் தேவதைக்கும் பேதமில்லை என்பது தத்துவம். பேதம் பார்ப்பவன் பாபியாகிறான். ஸோ மந்திரம் தேவதை இதெல்லாம் வந்து ஒன்று தான். பேதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு.
புருஷார்த்தங்களுக்கு மூலமானவள் தேவி. அவளது மந்திரத்தை ஜெபித்தால் பிறவி தலையிலிருந்து விடுபடுவார். மூலம் என்ற பதம் பஞ்சசித்திய மந்திரத்துக்கே மூல காரணமான ஈம் என் காமகலை, அதன் வடிவே ஆனவள் காமகலா ஸ்வரூபிணி. அடுத்தது 89வது நாமாவளி. மூலக்கூடத்திலே கலையபர. மூல மந்திரத்தின் 3 குடங்களாகவே சூஷ்ம ரூபத்தில் சரீரமாக உடையவள். 3 கூடங்களின் அக்ஷரங்களையே முறையே 5, 6, 4 எழுத்துக்களை சரீரமாக கொண்டவள். இவற்றின் மூலமாக சூஷ்மமான நாமங்களே சரீரமாக கொண்டவள். காமகலையில் மேல் உள்ள ஒரு பிந்து, நடுவில் உள்ள 2 பிந்துகள், கீழே உள்ள முக்கோணம் ஆகிய 3 கூறுகளான உடலமைப்பு கொண்டவள். 90வது நாமாவளி. 90வது நாமாவளி என்ன சொல்றது? குலாமிருத ரசிகா. குலாமிருதை ரசிகா. குலாமிருதத்தில் மட்டும் ஈடுபட்டவள். தேவியின் சூல சூஷ்ம வடிவுகளை விளக்கிவிட்டு ஒவ்வொரு ஜீவனிடமும் குண்டலினியாக உள்ள சூஷ்ம சக்தி வடிவை பற்றி குறிப்பிடப்படுகிறது. மனித உடலின் நடுப்பகுதியில் கீழ்பாகத்தில் உள்ள குதத்வாரத்திலிருந்து தலையில் பிரம்மாந்தரம் வரை சுஷும்னா நாடி உள்ளது. இடகலை, பிங்கலை, சுஷும்னா. இந்த சுஷும்னா நாடி தண்டுவடத்தின் உள்ள போய் மேலே சகசிராரத்தில் சேர்றது. அதில் தான் குண்டலினி சக்தி வெளில வருது, ட்ராவல்ஸு. இந்த குண்டலினி சக்தியை யோகாபியாசத்தினால் இழவைத்தால் அது சூஷ்ம நாடின் வழியாக பிரம்மாண்டத்துக்கு செல்லும். இந்த சக்தி சிரத்தில் உள்ள சகசிரார பத்மம் என்னும் அகுல சக்கரத்தை முட்டும்போது அங்குள்ள சக்தி தேக்கம் வெண்ணெய் போல் உருகி அமிர்தமாய் கசிந்து கீழே நடுவி உடல் முழுவதும் ஊடுருவி பாய்கிறது. இப்படி கசியும் அமிர்தத்துக்கே குலாமிருதம் என்று பெயர். குலாமிருத ரசிக. 91ஆம் நாமாவளி. குலசங்கேத பாரணி. குலத்தின் சங்கேதமான ரகசியங்களை கொண்டுள்ளவர். குலம் என்ற சக்தி ரகசியமான இடத்தில் சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சக்தி உரையை கொண்டிருக்கிறது. அதை எழுப்பி மேலே போகும்படி செய்து குலாமிருதத்தை சரீரத்தில் உள்ள நாடுகளெல்லாம் பாயும்படி செய்கிறது. அதாவது குண்டலினி சக்தி தான் இந்த இது சொல்லப்படுறது. அது 2.5 வடிவில் ஒரு பாம்பு மாதிரி படுத்துருக்கு குதத்துக்கு கீழே. அந்த மாதிரி இருக்குது. அதில் தான் அந்த யோகாபியாசம்லாம் பண்ணுறவா அதை தட்டி எழுப்பா. சில பேர் தொட்டால் அடராக பண்ணுறாள். அது எழும்பி இந்த தண்டுவடத்தின் உள்ளே இருக்கிற அந்த சுஷும்னா நாடி வழியாக மேலே வருது. மேலே சகசிர பத்மஸ்தாபத்தை அடைஞ்சு அங்கேருந்து அந்த அந்த நீர்பாகத்தில் டைவடித்து அப்போ அங்கே இருக்கிற இந்த அமிர்த சாகரம் அது அப்படியே வெளியேறது 72,000 நாடியில். அப்போ தான் அவளுக்கெல்லாம் சில இதெல்லாம் ஸ்புரிக்கும் மனசில். சில இந்த குறி சொல்கிறாள் மாதிரிலாம் அவளுக்கு கூட வரும். ஆனால் அதுதான் உண்மையை நினச்சிட்றா. அது ஒரு பவர், அவ்வளோதான். அது அந்த நேரத்தில் இது பண்ண அதை வச்சு நம்ம இது பண்ண ஆரம்பித்தோன்னா தேவதை அங்கே வர திருப்பி எழுதுக்காது அந்த இடத்துக்கு. குலாங்கனா. குலஸ்திரீயாக இருப்பவள். குலத்தின் பெருமையை ரகசியங்களையும் காப்பாற்றுபவள் குலஸ்திரீ. நற்குலத்தில் தோன்றி நற்குலத்தில் வாழ்க்கைப்பட்டுள்ள பதிவிரதை. எப்படி பதிவிரதையானவள் குலசுந்தரி பிற கண்ணில் படாபண்ணம் மாற்றாளோ அதே போல் அம்பாள் மாயை என்னும் அபித்தியங்களால் திரையினால் தன்னை மறைத்து கொண்டிருப்பவள். இது தியாகராஜ சுவாமியினுடைய இந்த படங்கள் பார்த்தா அவர் ராமருக்கு பூஜை பண்ணியிருப்பார். மண்டபம் இருக்கும். ராமா, லக்ஷ்மணா, சீதா, ஆஞ்சநேயர் எல்லாமே வரிசையாக நிற்பார். இவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு பார்ப்பார். உள்ளே சமயக்கட்டிலேருந்து அவள் மனைவி அப்படி எட்டி பார்ப்பாள். உள்ள ஹாலு கூட சாமி வந்துட்டாரு, அவன் டக்குன்னு ஓடி வரல ஹாலுக்கு. அதுக்கு ஆத்துக்கார் பர்மிஷன் வேணும். அந்த மாதிரி தன்னை மறைச்சிருந்தா குலஸ்திரீ எப்பயுமே பிரகடனப்படுத்திக்க மாட்டார் தன்னை. எல்லா பெருமையும் ஆண்டவனுக்கு சொல்கிற மாதிரி அவர் தான் எல்லாமே எங்கள் ஆத்துக்கார் சொல்லணும்னு. குலாந்தஸ்த. 93ஆம் நாமாவளி. குலத்தின் உள்ளே உரியபவள். குலம் என்றால் மாத்ரு, மான, மேயமாகிய திரிபுடியை குறிக்கும். இதில் மான ரூபமாக அல்லது அறிவு வடிவமாக உள்ளவள் அர்த்தம். அது
குலதந்திரங்களால் வழிபாட்டு முறை, யோக முறை, இவள் ரகசியங்கள், இவளை விளக்கும் நூல், ரகசியமான அவைகளால் அறியப்படும் பொருளாக இருப்பவள். இதெல்லாம் ரகசியமாக வச்சுட்டு குலம் என்றால் சுஷும்னா நாடியை குறிக்கும். அதனுள் உழைப்பவள். குண்டலினியின் போக்குவரத்து இந்த நாடியில் மட்டுமே நடக்கும், வேறு நாடியா வழியாக பாயாதது. அது 94. கௌலினி. சிவனும் சக்தியும் சேர்ந்தபடி கௌலினி. குலம் என்றால் சக்தி, அகுலம் என்றால் சிவன். இவ்விரண்டையும் சேர்க்கை கௌலம் எனப்படும். இந்த கௌலாச்சாரம்னா கூட இது இருக்கு இந்த ஸ்ரீவித்யாலயில். இந்த வடிவமாக இருக்கிற அம்பாள் ஒரு பொருள் இரண்டாக பிரிந்து தோன்றுவதையும் இரண்டிற்கும் இடையே உள்ள தொடர்பையும் சிந்தித்து உணர்வது கௌலமான ஞானம். அதனை உடையவள். அதனால கௌலினி. சிவசக்கரங்களையும் சக்தி சக்கரங்களையும், அதாவது மேல் நோக்கி சிவசக்கரங்கள் 4, கீழ் நோக்கி சக்தி சக்கரங்கள் 5. இந்த மெர்ஜர் தான் இட் ஃபார்ம்ஸ் 43 ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஸ்ரீசக்கரம். அது சொல்கிறாங்க. குலச்சக்கரங்களும் அகுலாச்சக்கரங்களும் இருக்கும் சிவசக்தி ரூபியான குண்டலினியாக யோக முறையை உணர்வது கௌல யோகம். அதனை உடையவள் கௌலினி. குலயோகினி, அதாவது 95வது நாமாவளி. குலத்துடன் தொடர்புடையவள். குலம் என்ற பதத்திற்கு முன்னர் சொல்லப்படியபடி பல பொருள்கள் ஒவ்வொன்றும் சம்பந்தம் கொண்டது. அதாவது மூலாதாரம் முதல் 6 சக்கரங்களுடன் தொடர்பு கொண்ட சக்தியாயிருப்பவள். அகுலத்துடன் குலத்தை கொண்டு யோக முறையில் இணைய விடுவது குலயோகம். அதனால் அடையப்படுவள் குலயோகினி. ஸ்ரீசக்கர வடிவில் உள்ள தேவியை வழிபடுவதால் குலாச்சாரத்தை அமைத்து கொடுப்பவள். அது அகுலா. குலத்திற்கு அப்பாற்பட்டவள். சுஷும்னா நாடின் உச்சியில் இருக்கும் சகசாரத்துக்கு அந்த கமலத்திற்கு அகுலம் என்று பெயர். குலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டது அகுலாச்சாரம். அதுவே சமயாச்சாரம் எனப்படும். சமயாச்சார சர்மா. சமயாச்சாரமா இருப்பவளும் அவளே. குலாச்சாரம், அகுலாச்சாரம், சமயாச்சாரம் இருக்கு. சமயாச்சாரம் தான் இப்போ பார்த்தா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பூஜை பண்ணக்கூடிய சமயாச்சாரம். அது வேதச்சாரம். அங்கே இருக்கிற வட இந்தியாலாம் சொல்றது வாமாச்சாரம், கௌலாச்சாரம். தோன்றுமிடம், பெற்றோர், வம்சம் முதலியவை குலம் எனப்படும். அவள் பிறப்பில்லாதவள், ஆனால் குலமற்றவள். அகுலா அப்படின்னு சொல்லியிருக்கு. 97வது நாமாவளி. சமயாந்தஸ்தா. சிவசக்திகளின் சமயமான ஸ்வரூபத்தோடு விளங்குபவள். இதே வழியில் சக்தியையும் சிவனையும் அணைத்து பாவனையால் வெடிப்பது சமயம் என்று பெயர். வெளிப்படையாக சக்கரத்தை வைத்து புகழப்படுவது குலம் எனப்படும். சமயம் என்பது அந்தர்முக சமாராக்கியா சொல்கிறோம் இல்லையா, பகீர் முக சுதர்லபா அப்படின்னு சொல்கிறோம். அந்தர்முகம் பகீர்முகம். இந்த அந்தர்றது ஹிருதயத்திலே வச்சு பூஜை பண்ணுறது. அது மானசீக பூஜை, ஸ்ரீசக்கர பூஜை சொல்கிறார். இந்து சமயமானது எல்லோராலும் மிக சிறந்தது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. வசிஷ்டர், சுகர், சனகர், சனந்தனர், சனத்குமாரர் என்ற 5 எழுதிய சுபாகம் பஞ்சகம், சமய பஞ்சகம், சமய என்ற 5 நூல்களில் விளக்கப்பட்டு இருக்கிறது. சிவசக்தி இருவர்களுக்கும் சமானமாய் விளங்குவதால் சிவனுக்கு சமய என்றும் சக்திக்கு சமயா என்றும் பெயர். 98வது நாமாவளி. சமயாச்சார தத்பரா. சமயாச்சார தத்பரா. சமயாச்சாரத்தில் ஈடுபாடு உடையவள். சமய முறையில் வழிபாடு அந்தரையாக முறையிலானது. சாதகன் தீட்சை பெற்ற பின் குருவின் அருளால் ஷத்விதைக்காயன சந்தானம், சதுர் விதைக்கான சந்தானம் முதலியுள்ள பாவனா தாட்சியம் பெற்று மகாநவமியில் மகாவேதா என்ற சம்ஸ்காரம் பெற்ற பின் அம்பாளை பின்புற முறையில் வழிபடுகிறான். இந்த இதுதான் இந்த யோக மார்க்கத்தை சொல்லிக்குங்க. அதாவது
நம்ம பூஜை பண்ணும்போது நிறையா இருக்குது. இந்த சங்கு பீடம், அந்த விசேஷார்க்கியம் வைக்கிறதுக்கு ஒரு இது பாத்திரம், இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்லாம் சொல்கிறேன் வரிசையாக. அதில் முக்கோணம் ஷட்கோணம் இதெல்லாம் போட்டுற மாதிரி ஒரு மரத்துலேயே பலகா பண்ணி அதில் வச்சு பண்ணுற அது மாதிரி பண்ணுறது உண்டு. அது மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பாவனா இதில் பண்ணிக்கலாம். பாவனா சுத்தம் அப்படின்னு இருக்குது. மானச பூஜை, சிவ மானச பூஜை, சக்தி மானச பூஜைன்னு இருக்குது. மானசீகமாக வழிபடலாம் இருக்கு. பாக்கிய பூஜையில் உபயோகப்படும் எந்த உபகரணமின்றி மனதாட்சி சக்கரத்தை பாவித்து முன்னேறி சிவசக்தியின் ஐக்கியத்தை உணர்ந்து அதன் மூலம் குரு மந்திரம் தேவி ஸ்ரீசக்கரம் உபாசகாய தான் என்ற ஐக்கியத்தையும் அனுபவிக்கிறான். அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிருக்கு. 99ஆம் நாமளே மூலாதாரைக்க நிலைய மூலாதாரத்தை தன் முக்கியமான எடுப்பிடமாக கொண்டவள். இங்கே தான் அகைன் குண்டலினி 2 லட்சத்து வடிவில் இந்த மூலாதாரத்தில் உட்காந்துருக்காம்பாள். அதாவது தொட்டு எழுப்பி தான் வந்து அந்த ட்ராவல்ஸ் த்ரூ ஆல் த 6 சக்கராஸ் அண்ட் ஃபைனலி ரீச்சஸ் சகசராரம். இந்த மூலாதார பத்மம் வந்து 4 இதழ்கள் கொண்டது. இதில் இருக்கும் கர்ணிகையின் நடுவில் குலகுண்டலம் எனப்படும் பிந்துஸ்தானத்தின் முகத்தை கீழ்நோக்கி வைத்துக்கொண்டு குண்டலினி எப்போதும் உறங்கி கொண்டிருக்கிறது. எனவே குண்டலினி வடிவான தேவி மூலாதாரத்தில் முக்கியமான இருப்பிடத்தை உடையவள் என்று கூறப்படுகிறது. குண்டலினிக்கு ஆதாரம் இருப்பதாலும் சுஷும்னாவின் மூலமாக இருப்பதாலும் மூலாதாரம் என்று பெயர் இருந்தது. 100வது நாமாவளி பிரம்ம கிரந்தி விபேதினி. மேலே கூறப்பட்ட பிரம்ம கிருந்தியை பேதம் செய்பவள். முன் நாமாவின் விளக்கத்தில் கூறியது போல முதல் 2 சக்கரங்களின் கண்டமானது அக்னி கண்டம் எனப்படும். இந்த கண்டம் படைப்பு தொழிலை கொண்டு பிரம்மமானது ஸ்தானமான சிருஷ்டி சக்கரங்களை உடையது. சமய மதத்தில் இந்த 6 சக்கரங்களையே ஸ்ரீசக்கரமாக பாவித்து வழக்கம். சிருஷ்டி சக்கரம், சதுர்ச்சக்கரம், ஷோடதள பத்மம், அஷ்டதள பத்மம் என்று 3 ஆவரங்களை கொண்டது. 2 சக்கரங்களுக்கிடையே மிக குறுகிய துவாரம் போன்று அமைந்திருப்பதே கிரந்தி. அதாவது பிரம்ம கந்தி, விஷ்ணு கந்தி, ருத்ர கந்தி எல்லாம் சொல்கிறார். கிரந்தினா முடிச்சு. அந்த முடிச்சு அவுத்துன்னு தான் போகிறது ஒரு இதுவாக. மூலாதாரிலிருந்து கிளம்பிய குண்டலினி சுவாதிஷ்டானத்தில் செல்லும்போது அங்கிருந்த மணிபூரகத்தில் நுழையும் போதும் இந்த முடிச்சுக்களை பிளந்து குறுகிய துவாரங்களை நுழைந்து தான் செல்ல வேண்டும். முதல் முடிச்சுக்கள் பிரம்மஸ்தானத்தில் உள்ள பிரம்ம கந்தி எனப்படும் கிரந்த என்று வினைச்சொல்லுக்கு விரிவான பொருளை தருவது, குறுக்குவது என்று பொருள். மிகவும் விரிவான பொருளை சிறிய நூல் வடிவில் குறுக்குவதனால் இந்த நூலுக்கு கிரந்தம் என்று பெயர். மேலே ஏறி செல்லும் குண்டலினி சக்தி பிடிப்பில்லாமல் கீழே நழுவி விடாமல் இருக்கவும், மேலே ஏறுவதற்கு வேண்டிய வேகம் உண்டாவதற்கும், மொமெண்டம் தானே மேலே போய்விடாமல் இருக்கவும் இந்த கிரந்திகள் உதவுகின்றன. பிரம்மக்கந்தியை தொலைத்து கொண்டு போய் மேலே சென்றதும் சாதகன் சிருஷ்டி என்னும் வாசனையிலிருந்து விடுபடுகிறான் முடிகிறது. இந்த 100வது நாமாவளி வரைக்கும் பார்த்துக்கோ. இன்னைக்கு மிச்சத்தை நாளை பார்க்கலாம். இதோட இந்த பதிவை நிறைய செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸே ரொம்ப கம்மியாக, ரொம்ப வேதனையான சமாச்சாரம்னா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த மீனிங் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாதான் ஆரம்பித்தேன். பார்க்குறவா 100 பேர் கூட பார்க்கல. நான் கிட்டத்தட்ட மோர் தென் 4 lakhs வியூவர்ஸ் இருக்கா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தா வந்து 4200 இருக்குது. ஆனால் வந்து பார்க்குறவா எடுத்து பார்த்தா இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கேட்குறவா கூட அட்லீஸ்ட் இந்த சிரவணம் பண்ணோன்னு இருக்கு. இந்த சிரவணம் பண்ணும்போது தான் நான் வேண்டி கேட்குறேன். இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.